நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 302வது பக்கம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அவர் சொல்றாரு நிச்சயமாகவேனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உறுதி. அவர் சொல்றாரு, உறுதியா நான் சொல்றேன், நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நிச்சயமா உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நிச்சயமா உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நிச்சயமா உங்க வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள் பெருக பண்ணுவாராம். கர்த்தர் பெருக பண்ணுவாராம். பாருங்க, நிச்சயம் என்பதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதாவது உறுதியா நீங்க நம்பியிருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு இது வேணும் அப்படின்னு கர்த்தரை நீங்கள் சார்ந்து உறுதியாக நீங்கள் நம்பியிருக்கிறீங்க பாருங்கள், அதுதான் நிச்சயம். இன்னொரு வார்த்தை சொல்லுது, உங்களை உயிரை நீங்கள் பணைய வச்சு நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா, அவர் நிச்சயமாக எனக்கு தருவார், நிச்சயமாக என் கடனை அடைப்பார், நிச்சயமாக நான் தொழிலில் முன்னேறுவேன், நிச்சயமாக கர்த்தர் என் பேரை பெருமைப்படுத்துவார், நிச்சயமாக எனக்கு தெய்வீக சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்ம உயிராக நம்பி இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நிச்சயம். அதனால தான் இங்கே சொல்கிறாரு நிச்சயமா. அப்படின்னா நிச்சயம்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கும்போது அவர்கள் பார்த்து முதலாவதாக செய்கிற ஒரு காரியம் என்ன சொல்லுங்க? நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. ஏன் நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க? உறுதி. இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு தான் கணவன், இந்த பெண் இந்த ஆணுக்கு தான் மனைவி அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணிடுவாங்க. நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? மாறவே கூடாது. யாரை பார்த்தாலும் யார் தான் கண்ணுக்கு தெரியணும்? அவங்க நிச்சயம் பண்ண ஆள் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகணும். வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது? கண்ணுக்கு முன்னாடி வந்து போகக்கூடாது. இங்கே கர்த்தர் நமக்கு அதுதான் சொல்கிறார், நிச்சயமாக நான் உனக்கு ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன்னா நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி அவர் நிச்சயம் பண்ணியிருக்கிறாரு. நிச்சயம் பண்ணினார்னா அவர் என்ன பண்ண மாட்டார்? கைவிடவே மாட்டார். சரி, ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதம் என்ன கொண்டு வருது நமக்கு? ஆசீர்வாதம் நமக்கு வேதத்தில் என்ன போதிக்குது? அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆசீர்வாதம் என்றால் என்ன? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். இன்னைக்கு ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் பணம் மட்டும்தான் ஆசீர்வாதமா, ஐஸ்வர்யம் மட்டும்தான் ஆசீர்வாதமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆசீர்வாதங்கிறது என்ன? கர்த்தர் கொடுத்திருக்கிற சுகம், கர்த்தர் கொடுத்திருக்கிற சமாதானம், கர்த்தருக்கு கொடுத்திருக்க உயர்வு, கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பம், கர்த்தர் கொடுத்திருக்க பிள்ளைகள் எல்லாமே தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க, ஆசீர்வாதங்கிறது ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை. ஆனால் இங்கே சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமாமா. ஆசீர்வாதம் இல்லைன்னா பணம் வராது, ஆசீர்வாதம் இல்லைன்னா ஐஸ்வர்யம் வராது, ஆசீர்வாதம் இல்லைன்னா குடும்பம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னா நாம் இல்லை. அதனால பாருங்க, வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையே கூட்டார். அப்போனா நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் யாருடைய ஆசீர்வாதம் இருக்கணும் சொல்லுங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் யாருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். நம்முடைய வருமானத்தில் யாருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் மேலே யாருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். பாருங்க, அதனால தான் யாக்கோப்பு, பழைய ஏற்பாடில் இருக்கிற யாக்கோப்பு ஏசாவை விட்டுட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போக சொல்லி அவங்க அம்மா அனுப்பின உடனே போய் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவன் திக்குமுக்கு ஆடி இரவு நேரத்தில் ரொம்பவும் புலம்பி அழுவான். தேவனுடைய சமூகத்தில் அழுவான். என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, நான் வெறும் கையாக போகிறேனே, என்னை எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆசீர்வாதிங்க, என்னை எப்படியாவது நீங்கள் ஆசீர்வாதிங்க. அவன் சொல்கிறான், என்ன கேட்குறாப்புல யாக்கோப்பு, என்னை ஆசீர்வாதிங்க.
அவர் நினச்சிருந்தா சொல்ல, நான் எங்கள் அண்ணனுக்கு பயந்து வந்திருக்கிறேன், எங்கள் அண்ணன்கிட்டேருந்து என்னை எப்படியாவது ஜீவனை என்ன பண்ணுங்க காப்பாற்றுங்கன்னு கேட்டிருக்கலாம். அல்லது நான் ஊரை விட்டு வந்திருக்கிறேன், நான் வேற ஒரு ஊருக்கு போகிறேன், அதில் எல்லாத்துலேயும் என்னை ஆசீர்வதித்து என்ன பண்ணுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன ஜெபம் பண்ணுறாரு, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கை தரித்திரமாக இருக்குது, என் குடும்பத்தை விட்டு நான் வந்திருக்கிறேன், நான் ஏமாளியாக வந்திருக்கிறேன், நான் பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் முதலாவது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க. பாருங்கள், ஆண்டவர் வந்து நிற்கிறாராம், காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுறாரு. இப்போ உங்கள் காலை பிடிச்சிட்டு வரத்துக்கு எனக்கு பணம் கொடுத்தா தான் நீங்கள் என்னை விட்டு போகணும் அப்படின்னு உட்காந்து அழுதா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்களா? என்கிட்ட காசெல்லாம் இல்லை, நான் தரவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டாப்புல விடவே மாட்டேறாப்புல, எனக்கு ஒரு 1,00,000 பணம் வேணும். இப்போ உங்ககிட்ட வந்து நான் நிற்கிறேன்னு வச்சிங்களேன், 1,00,000 பணம் வேணும், உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டு எனக்கு 1,00,000 பணம் வேணும், விடவே மாட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்களா? சொல்லுங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ கடவுள் பாருங்கள் வந்து நிற்கிறவர்கிட்ட காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு, என் ஆசீர்வதியும், என் ஆசீர்வதியும், எனக்கு குடும்பத்தை தாரும், என் பிள்ளைகளை தாரும், எனக்கு வேண்டிய வருமானங்களை தாரும், தொழிலை தாரும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் செழிப்பு வேணும்னு சொல்லி என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. அவரை சொல்கிறார், நீ போராடியே மேற்கொண்டப்பா, நீ போராடியே மேற்கொண்ட, உன்னை ஆசீர்வதிக்கிற, நீ போ, உன் சந்ததி பெருகும், உன் குடும்பம் பெருகும், உன் பிள்ளைங்க பெருவாங்க, உன் தொழில் பெருகும், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ போ. பாருங்கள், ஒரு வார்த்தை அவ்வளோதான். கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா யாருமே என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது, யாருமே தடுக்க முடியாது. பாருங்கள், யாக்கோபுடைய ஆசீர்வாதம் பரவி போகிற ஆறுகளை போல இருந்துச்சு. அதில் பாலாக்கு என்கிற ஒரு ராஜா இவங்கள மேலே ஒரு பொறாமை, இவங்க மேலே ஒரு பொறாமை, இவன் எப்படி இப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறான், எப்படி இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், எப்படி இப்படி விருத்தி அடைஞ்சிருக்கிறாங்க, இவங்களை நம்ம சபிச்சே ஆகணும், இவங்கள நம்ம சபிச்சே ஆகணும். பிழையாம்ங்கிற ஒரு தீர்க்கதரிசியை தொலைவி கண்டுபிடிச்சி பிழையாம்கிட்ட போய் சொல்லுங்க, யாக்கோப்பு என்ன பண்ணட்டும், சபிக்கட்டும், யாக்கோப்பு நல்லா இருக்கக்கூடாது, யாக்கோப்பு நாசமாக போயிடணும், சபிக்கணும், அந்த ஆளை கூட்டு வா, அவன் சொன்னால் நடக்குதில்ல, இப்போ எவ்வளோ பணம்னாலும் கொடு, எவ்வளோ பணம்னாலும் கொடு. ஒருத்தர் மேலே கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டேன்னு சொல்லிட்டார்னா அவனுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்புனாலும் அவங்க தான் சிதறுண்டு போவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாக்கோப்புக்கு கூப்பிட்டு பிழையாம்கிட்ட கேட்குறாப்புல, நீ சொல்லுப்பா சொல்லுப்பான்னு. அவன் சொல்கிறான், மாற்றி சொல்கிறான், யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறான், அவன் கூடாரத்தை ஆசீர்வதிக்கிறான், அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக யாராவது ஏதாவது சொன்னால் அது பழிக்கவே பழிக்காது, அது பழிக்கவே வலிக்காது. வசனம் சொல்வது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காத போகும். பாருங்கள், ஆதியாகமம் 12:2-3 வசனங்களை வாசிக்கும் போது ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாமிடத்திலும் ஆசீர்வாதங்களை சொல்லியிருந்தார். பாருங்கள், உபாகமம் பாருங்கள், உபாகமம் 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு வாங்க. ஆசீர்வாதத்தில் தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுக்கிறார். ஒரு சக்தியை, ஒரு வல்லமையை உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு கிருபை என்ன பண்ணுகிறாரு, கொடுக்கிறார். ஆசீர்வாதங்கிறது ஒரு வல்லமை. அதனால தான் பாருங்கள், உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார். பலன் தான் நமக்கு என்ன பண்ணுகிறது, ஆசீர்வாதத்துக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாத்தையுமே என்ன பண்ணுகிறது, கொண்டு வருகிறது. சரி, யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? எந்த மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? எப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? இந்த பூமியில் தேவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களா? சொல்லுங்கள், நினச்சி பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாரும் மேலேயும் இருக்குது. ஒரு தனி மனிதனை ஆண்டவர் உருவாக்கி படைத்து அவருடைய ஆதாமை பார்த்து சொன்னார், ஆதாம், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் பெருக பண்ணுகிறேன், நீ பூமி எல்லாம் நீ என்ன பண்ணு, பெருகு அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்தார். ஆதாமை என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். இந்த பூமியில் எல்லா மனிதனுக்கும் ஆசீர்வாதங்கள் இருக்குது, எல்லா மனிதர்களுக்கும் ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனால் சிலர் மட்டும்தான் ஆசீர்வாதத்தில் மேலே போகிறார்கள். அதற்கு என்ன காரணம்?
அதற்கு என்ன காரணம்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? சிலர் கீழ்ப்படியாமை, சில பாவம், சில அக்கிரமங்கள், சில துரோகங்கள், இதெல்லாம் பண்ணுறதுனால அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியறதில்ல? ஆசீர்வாதிக்கப்பட முடியறதில்லை. ஆசீர்வாதத்தில் கீழே போயிறாங்க. சரி, யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? நம்ம வேத வசனங்களை வாசித்து பார்க்கலாம். நான் உதாரணத்துக்கு சில காரியங்கள் நான் சொல்கிறேன், நேரம் குறைவாக இருக்குது. இதில் 7 காரியங்களை நான் சொல்லுறேன். நீங்கள் சுருக்கமாக வேணால் வசனத்தை நீங்கள் எழுதிக்கிங்க. சங்கீதம் 133 சங்கீதம் 3வது வசனத்தில் வாச்சிங்கன்னா அநேக ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் குறிப்பாக இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை, ஒரு 7 காரியத்தை நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாருங்க. சங்கீதம் 115 சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பாருங்கள், அடுத்தது 2வது நீதிமொழிகள் 10:6 நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 3வது பாருங்க, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24 26 வசனங்களை வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லுகிறது வார்த்தை, உதார குணம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உதார குணம் உள்ளவர்கள் அப்போனா தாராள குணம் உள்ளவர்கள், ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அடுத்தது 4வது பாருங்கள், மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தசம பாகம் காணிக்கையை கொண்டு வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுடைய சமூகத்தில் தசம பாகத்தை காணிக்கைகளை படைக்கும் போது அவரே சொல்கிறார், மல்கியா 3:10 என்னை கொண்டு வந்து நீ சோதிச்சு பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா ஆசீர்வதிக்கல இல்லையான்னு நீ சோதிச்சு பாருங்கிறாருங்க. 4வது. 5வது பாருங்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். அடுத்தது பாருங்கள், 6வது, சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தன்னுடைய நண்பர்கள், குடும்பத்தார், உறவுக்காரங்க, அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய சுகத்துக்காக, அவங்களுடைய அற்புதத்துக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணாங்கிறாங்க? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். அது அடுத்தது 7வது பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால தான் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஆதியாகமம் 12:2-3 அந்த வசனத்தில், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். யாரெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான் 7. அப்போ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு நம்ம 7 காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கி ஆசீர்வாதங்களில் 5 இருக்குது. ஆசீர்வாதங்களில் 5 இருக்குது. அந்த 5 நிறையா இருக்குது. ஆனால் ஒரு 5 காரியத்தை மட்டும் நம்ம சுருக்கமாக பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? முடிக்க போகிறோம். பாருங்கள், முதலாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஃபஸ்ட்டு எத்தனை மடங்கு ஆசீர்வாதங்களை தருகிறாரு? 2 மடங்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். பாருங்கள், நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோபு 42ஆம் அதிகாரம் பாருங்கள். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்தைகளும் அவனுக்கு பிறந்தார்கள். 10வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆசீர்வாதத்தில் முதலாவது 2 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை மடங்கு ஆசீர்வாதங்க? 2 மடங்கு ஆசீர்வாதம். படிப்படியாக போகிற ஆசீர்வாதம். படிப்படியாக போகிற ஆசீர்வாதம். எடுத்த உடனே 1000 மடங்கு கொடுக்குறாரா கர்த்தர்? 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் எப்படி போகணும் ஆசீர்வாதத்தில்? 2 மடங்கு ஆசீர்வாதம், 5 மடங்கு ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம். இப்போ 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபுவை பார்க்கலாம். யோபுவுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருந்தார். எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருந்தார். நல்ல வீடுகள், நிலங்கள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், ஆடு மாடுகள், கழுதைகள் எல்லாமே இருந்தது. பிள்ளைகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எல்லா ஆசீர்வாதத்தில் இருக்கும்போது ஒருத்தன் சும்மாவே இருக்க மாட்டான். உங்களுக்கே தெரியும். நம்முடைய எதிராளி எப்படி இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ளார எப்படி உண்மையாக இருக்கிறாங்க, எப்படி சன்மார்க்கமாக வாழ்கிறாங்க, எப்படி உத்தமமாக வாழ்கிறாங்க, எப்படி இவங்க கடவுள் கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் எல்லாமே உண்மையாக இருக்கிறாங்க, கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க. எப்படி நம்ம சோதிச்சு பார்க்கலாமா? சரி, சோதிச்சு பாரு. கர்த்தரும் அனுமதி கொடுத்தார் யோபுவுக்கு. சோதிச்சு பாருப்பா. எல்லாமே சோதிச்சு பார்க்குறோம்.
பாருங்கள், ஆடு மாடுகள் போயிடுச்சு, வேலைக்காரங்க போயிட்டாங்க, ஒட்டகங்கள்லாம் போயிடுச்சு, அப்புறம் இருக்கிற நிலங்கள் போயிடுச்சு, ஆஸ்திகள் போயிடுச்சு, ஐஸ்வர்யங்கள் போயிடுச்சு, வீடுகள் போயிடுச்சு, எதுவுமே இல்லை. பிள்ளைகளும் போயிட்டாங்க. இவருடைய சரீரத்திலும் வியாதி. மனைவி மட்டும் நல்லா இருக்கிறாங்க. மனைவிக்காக கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம்? அதிகமாகவே ஸ்தோத்தரிக்கணும். ஏன்னா கர்த்தர் மனைவியை நல்லாவே வச்சிருக்கிறாரு. இந்த யோபுவில் பார்க்கும்போது மனைவியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நல்லாவே வச்சிருக்கிறாரு. ஏன்னா மனைவிக்கு ஒரு வியாதியும் பலவீனம் இல்லாமல் யோபுவுடைய மனைவியை வச்சிருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? அவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். நம்ம கொடுத்துருக்கிற மனைவிகளுக்காக என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். பாருங்கள், யோபுவுடைய சரீரத்திலும் வியாதி. அவன் எங்கே உட்காந்துருக்கான்? சாம்பலில் உட்காந்து மண்டை அந்த ஓடுகளை எடுத்து சுரண்டி கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறான். சாம்பல் அள்ளி போட்டுட்ருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அவங்க மனைவி ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாப்புல, ஐயா நீ ஏன் இப்படி வாழ்க்கை வாழ்கிற? ஏன் இப்படி வாழ்க்கை வாழ்கிற? ஆண்டவரை தூசிச்சுட்டு நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறத விட நீ மறிச்சு போகிறதே நலம். கடவுள் கொடுத்தாரு தான், ஆனால் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ துன்பம், இவ்வளோ வேதனை. நமக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, பணம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, நிம்மதி இருந்தது, எல்லாம் இழந்து போயிட்டோம். இன்னைக்கு நம்ம வெறும் கையா இருக்கிறோம். எதுக்குயா இப்படி உத்தமத்தில் நிற்கிற? ஏன் உண்மையா இருக்கிற? ஏன் கடவுளுக்கு பயந்து வாழ்ற? இந்த வாழ்க்கையை நீ என்ன பண்ணு? தூசிச்சுட்டு, ஆண்டவரை தூசிச்சுட்டு நீ மறிச்சு போயிடு. நீ போனீன்னா நீ ஏதோ ஒரு பக்கத்தில் போய் நீ என்ன பண்ணலாம்? அங்கேயாவது இளைப்பாறலாம்லையா? எதுக்கே அந்த பூமியில் இன்னும் வாழ்கிற? ஆனால் யோபு சொன்னார், இல்லை, கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்திருக்கிறதுல சில பாடுகள், சில பிரச்சனைகள், சில துன்பத்தின் வழியாக தான் நம்ம கடந்து போகணும். ஆனாலும் நம்ம கர்த்தரை விடக்கூடாது. நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் நம்மளை விட்டு நீங்காது. நிச்சயமாக நம்முடைய நிலைமை மாறும்னு சொல்லி யோபு கர்த்தர் மேலே உத்தமமாக இருந்ததுனால தான் அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுறான். அவ்வளோ பிரச்சனையிலும் தம்முடைய நண்பர்களுக்காக, உறவுக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுறான். பாருங்கள், அவன் ஜெபம் பண்ண ஒரே ஒரு ஜெபம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பே மாட்டிடுச்சு. அதனால தான் பாருங்கள், வசனம் சொல்கிறது, அவன் திரும்பவும் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்த நாட்கள் அல்லது கடந்த ஆண்டுகளிலே அல்லது 10 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் எவ்வளவெல்லாம் இழந்து போனீங்களோ அது எல்லாவற்றையும் திரும்பவும் 2 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறாரு? ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்குவீங்க. யோபுவை போல திரும்ப பெற்றுக்குவீங்க ரெட்டத்தனையா. இப்போ 1000 மாடு இருக்குதுன்னா அது 2000 மாடு, 1000 டன்னு நகை இருக்குதுன்னா அது 2000 டன்னு, 1000 வீடு இருக்குன்னா 2000 வீடு. பாருங்கள், அப்படியே டபுள் மடங்கு. நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதெல்லாம் கர்த்தர் திரும்ப என்ன பண்ணுவாருங்க? தருவாருங்க. சரி, நேரம் அதிகமாகுது. அடுத்தது 2வது பாருங்கள், 5 மடங்கு ஆசீர்வாதம். 5 மடங்கு ஆசீர்வாதம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே நடக்கிறது என்னென்னா, சவுலுக்கும், அதாவது என்னென்னா சவுலுங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சவுல், அவர் தான் அந்த காலத்தில் ராஜாவாக இருக்கிறாரு. தாவீதும் அபிஷேகம் பண்ணினார், சவுலும் அபிஷேகம் பண்ணினார். இங்கே தாவீது அந்த யுத்தத்துக்குள்ளார போகிறார். இங்கே சவுலுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அதில் கோலியாத் என்கிற மனுஷன் எழும்பி நின்று யுத்தத்துக்கு வான்னு சொல்லி ஜனங்கள் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுகிறான்? அதிகாரம் பண்ணுகிறான், பேசுகிறான், எல்லாத்தையும் அதட்டுகிறான். இந்த சத்தத்தை கேட்டு சவுலும் ஓடி ஒளிந்திருக்கிறார்கள், யுத்த புருஷர்களும் போய் ஓடி ஒளிந்திருக்கிறார்கள். அப்படி என்ன பண்ணுறாங்க? ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது தாவீது அந்த யுத்த களத்துக்குள்ளார வருகிறார். யுத்த களத்துக்குள்ளார வந்த உடனே தாவீது இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வருது. எப்படி நம்முடைய கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கலாம்? எப்படி நம்முடைய கர்த்தருடைய நாமத்தை இவன் பேசலாம்? இவனை நான் கொல்லணும், இவனை நான் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு பாருங்க, அவர் ஆற்றங்கரையில் போய் 5 கூழாங்கல்லை எடுப்பார். எத்தனை கூழாங்கல்லுங்க? 5 கூழாங்கல். அதுதான் 5 மடங்கு ஆசீர்வாதம். அவனுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் 5 கூழாங்கல். அதான் அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே வார்த்தைகள் அப்படியே அருமையாக போட்டிருக்குது. 5 கூழாங்கல்ல எடுத்து யுத்தத்தை வெற்றி பெறுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில்
நீங்கள் ஆசீர்வாதத்தில் இழந்து போயிருக்கலாம், அல்லது நீங்கள் தோல்விகளை கண்டிருக்கலாம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் 5 கூழாங்கல்லினாலே வெற்றியை கண்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? வெற்றியை கண்டு கொள்ள முடியும். வெற்றியை கண்டு கொள்ள முடியும். பாருங்கள், அவங்ககிட்ட ஈட்டி இல்லை, கத்தி இல்லை, கோடாரி இல்லை, எதுவுமே இல்லை. 5 கூழாங்கல் தான். 5 கூழாங்கல்ல வச்சு கவனில் வச்சு அடித்தாருங்க நெத்தியில். அவ்வளோ பெரிய கோலியாத்து கீழே விழுந்தாருங்க. அதுக்கப்புறமா அவருடைய பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணார்? வெட்டி கொண்டாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நீங்கள் கடந்த நாட்களில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அல்லது பிரச்சனையில் இருக்கலாம், அல்லது யுத்தத்தை கண்டு நீங்கள் பயந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம், இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு யுத்தத்தையும் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா 5 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். யுத்தத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. அடுத்தது 3வது பாருங்கள், 10 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை மடங்கு ஆசீர்வாதங்க? 10 மடங்கு ஆசீர்வாதம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே வார்த்தை சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சாமர்த்தியராக கண்டான். எத்தனை மடங்குங்க? 10 மடங்கு. சொல்லுங்கள், எத்தனை மடங்கு? 10 மடங்கு. 3வது 10 மடங்கு ஆசீர்வாதம். தானியேலுக்குள்ளார 10 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். 10 மடங்குனா ஞானம், அறிவு, சாமர்த்தியம், திறமைகள், அவன் செய்கிற எல்லா காரியங்களும் 10 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிறது 10 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. எதிலெல்லாம் 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க? தானியேலுக்கு கொடுத்திருந்தார் பாருங்க, ஞானம், அறிவு, சாமர்த்தியம், விவேகம், காரிய சித்தி, இதில் எல்லாவற்றிலும் 10 மடங்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல நீங்கள் 10 மடங்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. அடுத்தது பாருங்கள், 4வது 100 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை மடங்கு ஆசீர்வாதங்க? 100 மடங்கு ஆசீர்வாதம். பாருங்கள், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராவுக்கு போனான். இங்கே என்ன நடக்குது? ஆபிரகாம் நாட்களில் உண்டான ஒரு பஞ்சத்தில் போகிறான். அங்கே போகும்போது பஞ்சம், எல்லா பக்கமும் பஞ்சம், எல்லா பக்கமும் பஞ்சம். அப்படி பஞ்சமாக இருக்கும்போது எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும்? தேசத்திலேயே பஞ்சம், எதையுமே செய்ய முடியல, விவசாயம் பண்ண முடியல, நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நம்ம செய்கிறது வாய்க்குமா? நீங்கள் போய் விவசாயத்து நிலத்தை தோண்டுனா தண்ணி வருமா? நல்லா பலன் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்கள், பலனே கிடைக்காது. ஆனால் அவ்வளோ பஞ்சம், ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சம், அதே பஞ்சம் ஈசாக்கு காலத்தில் வந்துருச்சு. ஆனால் நடக்குது பாருங்கள், வசனம் 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதையை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை கண்டாங்க. பாருங்க, விதையை விதைச்சான், அதை மட்டும்தான் பண்ணாப்புல ஈசாக்கு. ஆசீர்வாதம் யார் கொடுக்கறதுங்க? கர்த்தர் கொடுக்கறது. கர்த்தர் கொடுத்தாருன்னா ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. பாருங்க, அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இந்த மாதம் அல்லது இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்க போறாருங்க. யார் என்ன பஞ்சம், என்ன பற்றாக்குறை, என்ன வந்தாலும் சரி, ஆனால் கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை தருவார். 100 மடங்கு ஆசீர்வாதங்களை தருவார். பாருங்க, அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆயிட்டான். பெலிஸ்தருக்கு மேலே அவங்கெல்லாம் கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க. ஈசாக்கு ரொம்பவே பெரியவனாயிட்டான். பாருங்கள், அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடினால பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்கள் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளெல்லாம் தூர்த்து மண்ணில் நிரப்பி போட்டார்கள். அவன் வெட்டுறதெல்லாம் வாய்க்குது. துறவை தோன்றான், தண்ணி வருது, துறவை தோன்றான், தண்ணி வருது, துறவை தோன்றான், தண்ணி வருது. அவன் செய்கிறது எல்லாமே வாய்க்குது. எல்லாம் இதெல்லாம் இது என்னடுது 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 நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு கிணறு அவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டி தள்ளா தண்ணி நிறைஞ்சிருக்கும் போது போய் அவனுங்க என்ன சொல்கிறானுங்க? டேய், இது என்னடுது, இது என்னடுது, இது ஏன் ஊர், நீ எங்கே இங்கே வந்திருக்க, நீ வேறு பக்கம் போ. சரி, தண்ணி வந்துருச்சா, பரவாயில்ல, வச்சுக்குங்கடா, இதை வச்சு
பிழைச்சிக்குங்கடா அப்படின்ட்டு போனான். மறுபடியும் இப்படியே ஒரு 10 இடத்துல தோண்டியிருந்தார்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஈசாக்கு எங்கெல்லாம் கிணறு வெட்டினாரோ அங்கெல்லாம் தண்ணி இருந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் ஒரு குறைவும் இருக்காதுங்க. எல்லாமே 100 மடங்கு. உங்கள் குடும்பம், பிள்ளைகள், எதிர்காலம் எல்லாமே 100 மடங்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள். அடுத்தது பாருங்கள், 5வது 1000 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 1000 மடங்கு ஆசீர்வாதம். வசனத்தை வாசிக்கலாங்களா? உபாகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். வசனம் சொல்லுறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடியே உங்களை அருமையான வார்த்தைங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு. நீங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வீடு, நிலங்கள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், பிள்ளைகள், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, இவைகள் அனைத்திலும் 1000 மடங்கு. எத்தனை மடங்குங்க? 1000 மடங்கு. நாளைக்கே 1000 மடங்கு வருவதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்வார். இந்த மாதம் 1000 மடங்கு வருவதற்கு வேண்டிய கர்த்தர் செய்வார். இந்த ஆண்டு 1000 மடங்கு. இப்போ இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்குனா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருசு. ஒரு சின்ன ஒரு மல்லிகை ஒரு பொட்டி கடை, அந்த மல்லிகை பொட்டி கடை ஈரோட்லேயே எல்லா இடத்துலையும் போச்சுன்னா யோசிச்சு பாருங்க. 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி பாருங்கள், உங்கள் பிதாக்கள் ஆகிய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடியே. எப்போ சொன்னாருங்க? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த சொல்லியிருக்கிறபடியே 1000 மடங்கு கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? ஆசீர்வதிப்பார். எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பாருங்க? சொல்லிடுங்க, 1000 மடங்கு. நம்ம முடிக்கலாங்க, இன்னும் 9, 10 வசனங்களை வாசிக்கணும். ஆனால் சமயம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். 1000 மடங்கு கர்த்தர் என்ன பண்ண வந்தார்? ஆசீர்வாதம் வந்தார். 1000 மடங்கு ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. 1000 மடங்கு ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. பாருங்கள், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, லோத்துவும் ஆபிரகாமும் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சாம். எவ்வளோ இருந்துச்சுங்க? பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு. பாருங்கள், ஆட்டு மந்தைகள் அல்லது அவனுடைய ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பூமி தாங்க முடியல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்க இருக்கிறாங்கன்னா, இப்போ ஈரோடு பட்டணத்தில் இருக்கிறாங்கன்னா, ஈரோடு பட்டணத்தில் ஆபிரகாமுடைய நிலம், ஆபிரகாமுடைய ஆஸ்தி, ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யம், ஆபிரகாமுடைய ஆடு மாடுகள் எல்லாம் நிரம்பி இருக்குது. எங்கே பார்த்தாலும் ரோட்டில் 2 மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆடு என்னவாக இருக்கும்? ஆபிரகாமு தான் இருந்திருக்கும். வேறு நீங்கள் கண்ணுக்கு எட்டின தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் யார் தான் இருந்திருக்கும்? ஆபிரகாமு தான் இருக்கும். பூமியே தாங்க முடியாமா. அதனால் என்ன ஆகிப்போச்சு? வாக்குவாதம் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. வேலைக்காரர்களுக்கு, ஆபிரகாமுக்கு லோத்துக்கும் சண்டை வரல. யார் யாருக்கு சண்டை வந்துருச்சு? வேலைக்காரங்களுக்கு சண்டை வந்துச்சு. இது என்னுடைய ஆடுப்பா, இது லோத்தோடைய ஆடுப்பா. இல்லை இல்லை, இது ஆபிரகாமு தான், எனக்கு நல்லா தெரியும், அடையாளம் போட்டிருக்கிறாரு. அப்படி வந்துருச்சு பாருங்கள். ஆசீர்வாதங்கிறது நமக்கு அம்மிக்கு குலுக்கி சருந்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறார். அதனால தான் சொன்னார், எபிரேயரில் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தோம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், தொழிலில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீங்கள் தைரியமாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், கர்த்தரை நீங்கள் சார்ந்திருங்கள். கர்த்தரனை ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு கேட்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு நீங்கள் கடந்த 2024 போல இந்த 25 இருக்கவே இருக்காது. நீங்கள் ஆசீர்வாதத்திலே பல 1000 மடங்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள்? ஆசீர்வதிக்க போகிறீர்கள். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, உங்களுடைய வருமானங்கள், தொழில்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுது. ஆசீர்வதிக்கப்படுமா படாதுங்களா? நிச்சயமாக ஆசீர்வாதமாக தான் நீங்கள் இருக்க போகிறீங்களா? நம்ம யாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம்.